ஒரு அது ஹலோ, வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. எப்படி வணக்கம். இருக்கீங்க? சௌக்கியமா? சௌக்கியம் தான். நம்ம வணக்கம். சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரெவ்யூ. உங்க தாட்ஸ், ஆ இனிஷியல் தாட்ஸ். இனிஷியல் தாட்ஸ் தான். நம்ம என்ன சொல்றது, நேத்திக்கு சொன்ன மாதிரியே ஆச்சு. இந்த கம்யூனிட்டி மெண்டிஸ் தான் நமக்கு வந்து பயங்கரமா எல்லாம் ஃபீல்டிங்கும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டார், செம கேட்ச். ஸோ ஓவராலாக அவர் வந்து இ வாஸ் த டிஃபரன்ஸ் எஸ்டர்டே. அது ஒரு மெயின் பாயிண்ட் விச் வி டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே மார்னிங் ஆல்சோ பிஃபோர் த கேம். அனதர் திங் என்னன்னாக்கா, இவங்க வந்து நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து தேவர் நாட் லைக் ஃபிளெக்சிபிள் லைக் மும்பை. இஃப் யூ சி தே ஹேவ் ஃபிக்ஸட் பேட்டர்ன். அந்த மாதிரி ஜடேஜா நம்பர் 4, நேற்று ஜடேஜா நம்பர் 4 வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஹேவிங் டேக்கன் ஹூடா, தே குட் ஹவ் சென்ட் ஹூடா. போய் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்று. செகண்ட் திங் என்னன்னாக்கா, அப்படி இல்லைனாக்கா துபாய் அமைச்சிருக்கலாம். துபாய் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின்னு அண்ட் ஃபாஸ்ட் போலிங் அவங்கள பார்த்தாங்கனாக்கா துபாய் வந்து யூ கேன் ஈஸிலி பிளே ஷாமி அண்ட் ஆல். As we discussed earlier also, Shami is not bowling at full clip. He is just rolling in and coming and bowling. He is not 100% sure of what he is, no full effort to போடுறதில்ல. So Dubai வந்து ஒரு செட்டில் இருப்பாரு. Since it takes lot of time of late, it would have allowed him to play an innings. அது having said that, Bruvis என்னடி அடிச்சாரு, கண்ணாமனா ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. And a lot of things MS Dhoni wanting yesterday. If you see, இந்த சாம் கரன் போலிங் போட அவசியமே கிடையாது. ஜடேஜா 3 ஓவர் போட்டு இருந்தாரு, ஒரு ஓவர் போடவே இல்லை. அவரை போட வச்சிருக்கலாம் அந்த அந்த ஸ்டேஜ்ல. அது வேஸ்ட், போடாம விட்டது. இன்னொன்று என்னன்னாக்கா, அஸ்வின் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இது வந்து ஸ்லோ விக்கெட்டு, உங்களுக்கு தெரியும். இம்பாக்ட் பிளேயரா அவரை கொண்டு வந்தனாக்கா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அப்படி இல்லையா, அஸ்வின்லாம் இல்லைனாக்கா அட்லீஸ்ட் கூடாவது போலிங் போட்டு வச்சிருக்கலாம் இல்லையா. ஸ்லோவா போடுறவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்கு இதுல. இதுல வந்து எப்படி மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மிஸ்ட்ரியா இருக்கு. அதுதான் எனக்கும் இந்த டீம் செலெக்ஷன். நான் வந்து ஹூடாவை, நீங்க ஹூடா கொண்டு வந்திருக்கலாங்கிறீங்க. ஹூடாவை எதுக்கு டீம்ல கொண்டு வந்தாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஹூடா இல்ல, நான் என்ன சொல்றேன், எடுத்துட்டு வந்த பிறகு ஹூடா செலெக்ஷனே தப்புங்கிறேன் நான். ஹூடா செலெக்ஷன் தப்பு. கரெக்ட். ஆமா, ஆன் பேசிஸ் தே ஹேவ் டேக்கன் ஊரா. நம்ம ஐ வந்து டோன்ட் நோ. அஸ்வின் காம்போஜும் நம்ம ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இம்பாக்ட் பிளேயரா அவங்க தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பிளேயர் காம்போஜ் உள்ள வச்சிருந்தா அஸ்வின் இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. போலிங் போடா 4 ஓவர்ஸ் போட்டு 4 ஓவர்ஸ் போடாது தப்பு. நல்லா போட்டிருந்தாரு. ஆமா, அந்த ஆமா. ஒன் ஓவரை வேஸ்ட் பண்ணாரு. இல்ல, ஜடேஜா போடாத தப்பு. ஜடேஜா 20 ரன் தான் கொடுத்துருக்காரு, 15 ரன் நல்லா போட்டாரு. அவர் ஆமா. ஏன் இன்னொரு ஒரு போடல? இல்ல அதான் அது தேவர் ஸ்ட்ரகிளிங், நோ. எவ்ரி மேட்ச்ல அது மாதிரி ஆகுது. மேலும் வந்து இது பாத்தீங்கன்னா சாம் கரன் வந்து எடுத்து வந்து 2 ஓவர் கொடுத்தது. இவங்க நல்லா போடச்சா அவர் 29 ரன் கொடுத்துட்டாரு. சரியாவே போடல அவரு. வைடு காலில் போடுறாரு. அங்கித் வர்மாக்கு காலில் போடுறாரு. மேலும் வந்து டிஃபரன்ஸ் வாஸ் கமிங் த மெண்டிஸ் சொல்றா போல. கேம் வாஸ் ஒன் பை கமிங் த மெண்டிஸ் தான் சிங்கிள் ஹேண்டட்லி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். நேத்து நான் அவர் த்ரெட் ரெண்டு பேர் சொன்னேன், கிளாஸ் அண்ட் கமிட்மெண்ட் ரெண்டு பேரும் நமக்கு த்ரெட்னு நான் சொன்னேன் நேத்திக்கு. அதே மாதிரி சேசிங் டீமுக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி ஆச்சு, ஈஸியா ஆச்சு. ஆனா ரெண்டு பிக் ஃபேக்டர்ஸ். ஆனா தோனி சொல்றாரு செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பேட்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஈஸியா இருந்தது. செகண்ட் கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. பால் ஹோல்ட் அப் ஆச்சுன்றாரு. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் சோ. அவர் சொல்வாராக்கும். டியூ வந்து மேஜர் ஃபேக்டர். டீம் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டீம் செலெக்ஷனே சரியில்லை. ஏன்னா இந்தியன் 3 ஃபாரின் பிளேயர் வச்சாதான் நம்ம வந்து பேட்டிங் கான்வேவோ ரச்சினோ கொண்டுட்டு ஆட பேட்டிங் சேஸ் பண்ணணும் பண்ணலாம். இல்லை பவுலிங்க்கு நாதன் எல்லிஸை கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் வந்து நேஷனல் டீம்ல ஆடுறாரு. 100 டீம்ல ஆடுறாரு. நேஷனல் டீம்ல ஆடுற பவுலர் தான் கொடுக்கணும். இப்போ அது இல்லாம வந்து ஒரு பவுலிங்கை கொடுத்தாக்க அது சரி வரலையே. இல்லவா, அது இல்லாம they make a good impact on the game overall. If you look at ஆஸ்திரேலியா வந்து அந்த ஒரு கேம் வந்து அந்த கராச்சியில ஏதோ சமடி அடிச்சா 350 ரன் 690 ரன் சேஸ் பண்ணி அடிச்சாரு இங்கிலாந்து. என்ன அந்த அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி. அன்னைக்கு 50 ரன் தான் கொடுத்தாரு நேத்தன் எல்லிஸ். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் பெஸ்ட் பவுலர். He bowls very well. நாதன் எல்லிஸ் வந்து அட்லீஸ்ட் எஸ் சம் ட்ரிக்ஸ் அப் ஹிஸ் ஸ்லீவ். ஸ்லோவர் ஒன்னு அர்ச்சல் பட்டேல்ல பாதியாவது இருப்பாரு. நேத்திக்கு வந்து கான்வே அண்ட் ரச்சின் 2 பேரும் ஆடாதது கரெக்ட் தான். அண்ட் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் சாம் கரன் வந்து இந்த நம்பர் 3 ஆடுறது. ஏன்னா இட் புட்ஸ் ஆப்போசிஷன் இன்டு டிஃபரெண்ட் லீக். ஏன்னா அவர் வந்து ஸ்பின் அடிச்சாலும் அடிச்சிருவாரு, ஃபாஸ்ட் பவுலிங் அடிச்சாலும் அடிச்சிருவாரு. நேற்று ஒரு கேட்ச் போயிட்டே தவிர இட் இஸ் அ குட் காம்போசிஷன். பட் அவரை எப்படி பவுலிங் யூஸ் பண்றது தான் நம்ம வந்து தப்பு பண்றோம். இல்ல மேஜிக்கா காம்போஸ் வந்து
எனக்கு ரொம்ப ஹைலைட் ஆஃப் தி மேட்ச் என்னன்னா காம்போஸ் ஹெட் தான். ஹெட்டை நிக்க வச்சிட்டாரு கிளீனா. நான் என்ன சொல்றேன், காம்போஜ் வாஸ் த பெஸ்ட் பிக் ஃபார் இந்த சீசனுக்கு பார்த்த வரைக்கும். ஒன்லி பிளஸ் ஃபார் அஸ் வாஸ் காம்போஜ் அண்ட் ஆப்ஷன்ல கலீல்ஸ் bowling கலீஸ் throughout. கலீல்ஸ் bowling if you see டாட் பால்ஸ் பாருங்க, அவங்க டாப்ல இருக்காரு அவரு. நம்ம இவ்வளவு மேட்ச் பார்த்து போட்டுருக்கோம், டாப்ல இருக்காரு அவரு. ஆமா ஆமா. சான்ஸே இல்ல. 93 சிராஜ் இப்ப 90 இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய டாட்ல போட்டுப்பாரு. இப்ப நம்பர் 1 அவர் தான். யூ ஹேவ் டு அப்சர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். உதவுற டீம்ல இவ்வளவு, அதே மாதிரி கம்யூனிட்டி மெடிசின் உதவுற டீம்ல அவன் ஆனதே 4-5 மேட்ச் தான். he has made a very big impact. கரெக்ட். See, you have to see these வெரி குட் யூட்டிலிட்டி பிளேயர். yeah, very good little player. You can do anything. So confidence இப்பதான் வருது ஒரு பாவம். சரி. And also we assisted ஜடேஜா அப்படி அவுட் ஆவற ஃபுல்லா கிட்ட, ஆல்மோஸ்ட் கிட்ட வர பால பேக் ஃபுட்ல ஆடி பிளேடா. இது அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டர் இப்படி அவுட் ஆவற இல்ல. he had consumed lot of balls also. அந்த சமயத்துல ஏதோ வந்த ஒரு கேட்ச் வேற விட்டாங்க. இது ஒரு கேட்ச் வேற கொடகல் விட்டாங்க அவருக்கு. ஜடேஜா என்ன ஆடுறாருன்னு தெரியல பேட்டிங். இல்ல, புது பசங்க மாத்ரே ஆகட்டும், பிரீவிஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கேம்ல எவ்வளவு நல்லா விளையாடுறாங்க. ஃப்ரெஷ்ஷார் மாதிரி இருக்குல்ல, அதான் கான்ஃபிடன்ஸ். If you look at Jadeja's picking up of the length, he is picking wrong lengths. ஃப்ரண்ட் ஃபுட் ஆடணுமா பேக் ஃபுட் ஆடணும் தப்பா ஆடுறாரு. இது வந்து 3வது கேம் மேல அவுட் ஆறாரு அவரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு மொயின் அலிக்கு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாரு, கேட்ச் காட் பிஹைண்ட், ராங் ஷாட் ராங் பால், அப்படி நின்னுட்டே ஆடுறாரு. ஸ்டெம்பெல்லாம் விட்டுட்டு என்ன புரியல, கை கால்லாம் நகரவே இல்லை. I don't know. I mean, see, somebody has to tell. முரளி விஜய் வந்து was making ஒரு அப்சர்வேஷன். இதுல இந்த பேக் ஃபுட் வந்து ராக் பண்ணாம தூபே அடிக்கிறதுனால தான் ஷார்ட்ஸ்ல வர மாட்டேங்குது. தட்ஸ் டெக்னிக்கல் ஃபிளா மாதிரி சொல்றாரு. நேற்று கூட அதே மாதிரி தான் அவுட் கூடவும் அதே மாதிரி தான். அந்த அடிக்கிற ஷாட்லாம் வந்து பேக் ஃபுட்டை ராக் பண்ணாம என்னமோ ஒரு ஃப்ளூயிடா வச்சு அடிக்கிறாங்க. எப்படி அவர் நெட்ஸ்ல என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. கூட பேட்ல படல, கை வரல, கால் வரல, எதுவுமே வரல. அவனை எதுக்கு எடுத்தாங்க புரியல. கரெக்ட். பால வேற வேஸ்ட் பண்றாங்க. 3 ஓவர் இருந்தது கடைசியில 18 பால். இல்ல I am coming to that point only. Vasu, I'm coming to that point. வரும்னு, ஆனா அது ஒழுங்கா ஆடிதான் நான் சொன்ன 180 வந்திருக்கும். இல்ல நான் அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்போ என்னன்னாக்கா 11.4 over something, they were 110 something for 4. okay, for 5 வச்சுங்க அந்த ஓவர் விக்கெட் வந்து. இவங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆஃப் த இன்னிங்ஸ் அறிவே தெரியாது உங்களுக்கு, என்ன ஆடுறாங்கன்னே தெரியல. இஃப் யூ ஜஸ்ட் பிளே ரன் a ball, you could have reached 165 170. 50 balls இருந்திருக்கும் 9 ஓவர்ல. ஈஸி. ஐ மீன் என்ன ஆனாலும் அடிக்கணும், என்ன ஆனாலும் 180 அடிக்கணும்ன்றதே இல்ல. ரன் a ball, உனக்கு விக்கெட் கொடுத்து 5 விக்கெட் கொடுத்து இல்ல, கடைசி 3 பேர் ஆட மாட்டாங்கன்னு தெரியும். 5 விக்கெட் கொடுத்து அப்ப என்ன பண்ணணும்? அப்பயும் ஷாட் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து அவங்க காமன் சென்ஸ். இது நான் வந்து இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணேன். விசிட்டிங் டீம்ஸ் வந்து இந்த அன்ஈவன் பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா சேப்பாக்ல, அது நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க. 20th ஓவர் அந்த மாதிரி போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு ஹூடாவால எக்ஸ்ட்ரா கவர்ஸுக்கு அடிச்சு 2 ரன்னே ஓடல. பாதியில ஓடுனது ஏதோ தப்பிச்சா 2 ரன் ஓடினாரு. அது லாங் பவுண்டரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிருக்கணும்? 19th ஓவரே டார்கெட் பண்ணும். இல்ல அது இவங்க என்ன பண்றாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணாரு. அவங்க பவுலர் நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க, பேட்ஸ்மேன் யூட்டிலைஸ் பண்றாங்க. கரெக்ட். No, that I think if you observe home ground பட்டலனா நமக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. If you observe this one, even Delhi uses these tactics very well. As well as Lucknow also uses that very well. They factor in that இது. போன மேட்ச் நான் சொல்ல விட்டேன். போன மேட்ச்ல ஏன் பந்த் ஃப்ரண்ட்ல வரலங்கிறதுக்கு காரணமே அதுதான். பிகாஸ் மில்லர் கேம் the long boundary he can clear, whereas Pant cannot clear. So they were very clear, very அந்த பேசிஸ்ல கரெக்டா இருக்காங்க. அந்த ஸ்மால் ஃபேக்டர்ஸ்லாம் மேக் a difference. மேல வந்து இன்னொன்னு புரியல. ஷார்ட் தேர்ட் மேன்ல கலீல் நிக்க வைக்கிறாரு. அவர் பிடிச்ச பந்த பிடிச்சாலே பெரிய விஷயம். கேட்ச் எங்க இருந்து பிடிப்பாரு? அந்த இந்த ஏன்னா பேட்ஸ்மேன் வந்து அதை தான் அக்சஸ் பண்ண பாக்குறாங்க. ஷார்ட் தேர்ட் மேனும் ஷார்ட் ஃபைன்ல இருக்கும். ஸோ ரெண்டு ஃபீல்டர் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கேட்ச். அண்ணா போனாக்க அது எதுக்கு கலீல் நிக்க வைக்கிறாருன்னு எனக்கு புரியல. தோனியை வந்து
வாசு வாசு இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்னையில வந்து லாட் ஆஃப் பவுண்டரி வில் கம் ஃப்ரம் தட் ஃபைன் leg அண்ட் ஷார்ட் தேர்ட் மேன். இஃப் யூ அப்சர்வ் ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டிங் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 50 அடிச்சு 7-4 8-4 இருக்கும். 8-4ல 5-4 6-4 அங்கதான் இருக்கும். அங்க ஆடுறது ரொம்ப ஈஸி. அதை யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. ஹோம் கிரவுண்டு அழகா தட்டின 4 அப்படி கிளைட் ஆனா 4 யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிளே. அது வந்து இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க. இழுத்து அடிச்சா வர போவே போகாது, பந்து நின்று வரும். And as I told you that Harsha Patel will always bowl very well here. He will always take wickets. ஏன்னா அவருக்கு அந்த ஹைட்டுக்கு பந்து பிச்சாய் நின்று வரும். அடிச்சா கையில தான் போய் விடும் கேட்ச். அவரு 3 பால் ஒரு டாட் பால் போட்டு ஒரு சிங்கிள் கொடுத்துட்டு அடுத்த டாட் பால் போட்டுறாரு இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு. இல்ல இந்த மாதிரி விக்கெட்ல அவர் ரொம்ப டெட்லி ஆக்சுவலி. அவரோட ஒரே இதுன்னு தெரியுமா, ஒரு 4 கொடுத்துட்டாருனாக்கா அடுத்த பால் நோ பாலோ இந்த ஹிப்புக்கு மேல ஃபுல் டாஸ் ஆனாலும் போட்டுருவாரு, பயந்துருவாரு. அவரு எவ்வளோ ட்ரை பண்ணுவார், அதெல்லாம் பவுன்சர் போடுவாரு, ஒயிட் ஆகும் அந்த மாதிரி. தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு புட் பிரஷர் ஆன் த பவுலர். அதை விட்டுட்டு ராங் ஷாட் அடிக்க கூடாது. அவரு ஒன்னே ஒண்ணு பாருங்க, இவ்வளவு டெக்னிக்கல்ஸ் பண்றாங்கல்ல, எந்த பால் ஹர்ஷா பட்டேல் விக்கெட் எடுக்கிறாரு நீங்க பாக்கணும். அந்த லென்த் நீ அடிக்கூடாது. இது வந்து வீரர் மாதிரி ஆடுறது அர்த்தமே இல்ல. Definitely he will get out because of his height and the way the ball comes. He access only on the long boundary offside long boundary. Exactly. They have a plan. And definitely போகாது அது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் படிச்சனா, சிஎஸ்கே வந்து மேட்ச் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்எச் பிராக்டிஸே பண்ணல. அந்த மேட்ச் உத வாங்கிட்டாங்க. They did not practice. They skipped practice totally. அதெல்லாம் நிறைய நடக்கும். டிராவல் பண்ற டீம் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, பிராக்டிஸ் பண்ணல. பிளஸ் நம்ம சொன்ன மாதிரி இஷான் கிஷன் வந்து ஆடினாரு. சோ அவர் மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சொல்றேன்ல, அது இது வந்து எப்படின்னாக்க அது என்னவோ இதுல வந்து லாட் ஆஃப் क्वेश्चंस unanswered. I don't want to talk. That's about it. It's as simple as that. Oh. So where do you go from here? SRH ko CSK ko ரெண்டு பேருக்கும் ஹோப்லெஸ் ஆக்சுவலி. they would like to give a lot of chances for all the people who have not played. In that way they can test. யாரை வச்சுக்கலாம், யாரை விட்டுலாம், மினி ஆக்ஷன் வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, they had 6 bowlers. உன்னட்கட்ட வச்சுட்டு சாமியை வச்சுட்டு 6 bowler வச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீம் ஓரளவுக்கு ஹெட்டை உள்ள கொண்டு வரது செட் ஆகி போச்சு. they are playing. பட் இந்த விக்கெட்ல செட் ஆகும், மற்ற விக்கெட் செட் ஆகாது. இந்த விக்கெட்ல இந்த விக்கெட்ல போத் உனாத்கட் as well as ஹர்ஷா பட்டேல் they are effective. வேற எங்க போனீங்களா ரெண்டு பேர் திரும்பி அடிச்சிடும். ஏன்னா அவ்வளோ ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா வரும். ஈஷான் மலிங்கா கொண்டு வருவாங்க. பட் எனக்கு ஏனோ இந்த இதுல இருந்து எஸ்ஆர்எச் பெட்டர்னு தோணுது. சிஎஸ்கே என்ன ஒன்ஸ் அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, இந்த 3 பேர்ல 2 பேர் அடிக்கணும், ஒருத்தர் அடிக்கணும். இல்ல அடிச்சதான் சான்ஸ். இல்ல பேட்டிங் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வித் ஃபெயிலியர், டாப் ஆர்டர் ஃபெயிலியர் நேத்திக்கு இஷான் கிஷன் ஒரு ரன்னே பால் தான் அடிச்சாரு. ஸோ அதை வச்சே ஒரு தே மேனேஜ் டு வின் இல்லையா? அதனால தே வில் டேக். அதுதான் நான் சொன்னேன், கமுந்து மெண்டி செட் ஆட்டாதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா he can bowl. அண்ட் 3 ஓவர் போட்டுறாரு, ரொம்ப குக்கா போட்டுறாரு ஓவர்ஸ், கையை மாத்தி மாத்தி 3 ஓவர் போட்டுருவாரு. ரெண்டும் போடுவார்ல, இந்த பக்கம் அந்த பக்கமும். அது ஒரு அட்வான்டேஜ் தானே மிடில்ல போடுறதுக்கு. பேட்ஸ்மேனுக்கு டைமே கொடுக்க செட்டில் ஆகாம குக்கா வர போடுறாரு. சோ தட் இஸ் a big plus இல்லையா? எனக்கு திசானலி சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ண கோஷ்னு ஒருத்தரை பத்தி ரொம்ப இதுவா பேசுறாங்க. மகாராஷ்டிரா பவுலரா, ரொம்ப நல்லா போடுறாராம், ஃபாஸ்ட் பவுலரு. அவருக்கு ஒரு இல்ல, நீ சப்ஸ்டிடியூட்ல இருக்காருப்பா, நீ வில் பி சர்ப்ரைஸ்ட். இவனா பாரு, இஸ் கோயிங் டு மேக் ஹிஸ் டெபியூ வெரி ஷார்ட்லி. டேக் இட் ஃப்ரம். இல்ல இனிமேல் ஆட வைப்பாங்க. இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. இனிமேல் தான் சொல்றேன் நான், இனிமேல் தான் சொல்றேன். ஏன்னா இனிமேல் ஆடாதவங்க எல்லாரையும் ஆட வைக்கணும். ஆட வச்சாதான் இந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸோட இந்த சாம்கரனுக்கு பதிலா அவனை ஆட வச்சுட்டு வேற ஏதாவது ஃபாரின் பேட்ஸ்மேனையோ இல்ல இதே கொண்டு வரதுக்கு they should try. ஏன்னா அது வீக் லிங்கா இருக்கு. சரி வரல, சாம்கரன் ட்ரை பண்ணி சரி வரல, அந்த ஸ்பாட் ஒரு வீக்கா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த நெக்ஸ்ட் 5 கேம்ல ஒரு கேம் ப்ரூவிஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவாரு நமக்கு தோணுது. ஆயுஷ் வே ஈஸி.
அவர்லாம் 20-30 ரன் அடிப்பாரு. எனக்கு ஆயுஷ் மாத்திரைக்கு அவங்க வந்து எட்ஜ் ஆஃப் தி ஃபீல்ட் நிக்க வச்சாங்க. அவர் அந்த கேப்பை பேஸ் பண்றாருல, அதே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், கேட்ச் எடுத்துக்கலாம். எதுக்கு எட்ஜ் ஆஃப் தி இல்ல இல்ல அவங்க பவுல் இல்ல வரல? அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னாக்கா, இந்த ஷார்ட் ஃபாஸ்டா மேல போயிடுச்சுனாக்கா பிடிக்க முடியாதுன்னு. ஏன்னா அவர் அடிக்கிற ஷாட்ல நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் ஓவர் த 30 yard சர்க்கிள் தான் போகுது. the way what he is doing, he is backing himself back and hitting. நீ இப்படி பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் முதல்ல ஆடும்போது 30 ரன் அடிப்பாரு. எப்படி தெரியுமா அடிப்பாரு? தூக்கி தூக்கி விடுவாரு. இல்ல எனக்கு இதே நான் உங்களுக்கு கூட மெசேஜ் போட்டேன் பிரைவேட்டா, பாக்குற மாதிரியே தான் இருந்தது இனிஷியலா அதை ஆரம்பிச்சேன். அப்படிதான். அதே டெண்டுல்கர் கம்பேர் பண்ண முடியாது, அவர் எக்கச்சக்க டைம் இருக்கும் அடிக்கிறதுக்கு. பட் the way he plays, no, he will play like that only. முதல்ல ஆடும்போது அப்போ ஓப்பனிங் கிடையாது, மிடில் ஓவர்ஸ்ல வருவார் டெண்டுல்கர், தூக்கி தூக்கி விடுவாரு. என்ன ஆகும், டீப் டிக்கெட்டுக்கும் போவாது, டீப் மிடானுக்கும் போவாது, நடுவில் விடுவோம், 2 ரன் ஓடிட்டே இருப்பாரு. If you see those WSC and all those, அப்படிதான். அதனாலதான் அப்படி வச்சான். இன்ஃபேக்ட் ஒரு கேட்ச் வேற நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இஷான் கிஷன் will try ஜம்ப் பண்ணி ஒரு 4 போவோம், it will just go beyond. So they have all studied his video and he is hitting like that. ஆனா இருந்தா நான் முன்னாடி தான் நிக்க வைப்பேன், நான் கொஞ்சம் முன்னாடி நிக்க வைப்பேன் அந்த ஆங்கிளை கட் பண்றதுக்கு. அது 4 போயிடும். ஸோ ஏன்னா இவங்க போடுற போலிங்கை பொறுத்து இருக்குல்ல, இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஒய்டா போடுறாங்க அவர் பின்னால போகும்போது. அப்ப என்ன ஆகும், அடிக்கிறது வந்து உனக்கு ரியாக்ஷன் டைம் கம்மியா இருக்கும் ஃபீல்டருக்கு. ஏன்னா யூ வில் வாக் இன், யூ வில் நாட் வாக் பேக். அப்ப என்ன ஆகும், உனக்கு பியாண்ட் ஒரு ரீச் மேல கொஞ்சம் மேல போயிடும். அப்ப எடுக்கிறதுக்கு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் a second you will miss. That's another reason. Because frontல you can front dive, backல you cannot dive back பண்ண முடியாது. That's another reason why they do it like that. Yeah. Next PBKS versus KKR இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ. ஹோம் கேம் கேகேஆர் நீட்ஸ் டு வின். பிகாஸ் வெங்கி மைசூர்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு, டீம் பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க ரொம்ப டிமாரலைஸ்டா இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ரஹானே டீல்ஸ் த டீம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ரஹானே வாஸ் a weak link there, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் ஆர் சம்திங் லைக் தட். ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கும் கேகேஆர் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒத்தே போகாது டெக்னிக்கலியா. அவர் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆன ஆளு. அதுக்கு டீம் ஒத்துழைக்கணும். அதுல இருக்கிற டீம் எல்லாமே நாட் பீப்புள் அக்ரெசிவ் டைப். இவர் வந்து சும்மா சாது மாதிரி ஆடுவார், ஒரு மாதிரி நார்மலா ஆடின்னு போனா வின் பண்ணணும் அப்படின்னு பாப்பாரு. அதுதான் கிளாஷ். அதுல ரெண்டு வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா, ஒன்னும் இம்ரான் மாலிக் வந்து ஜாயின் தி கேகேஆர் டீமா ரீஹாபிலிட்டேஷனுக்கு. ஸோ நாட் கோயிங் டு டேக் பார்ட் இன் தி ஐபிஎல், பட் நெட்ஸ்ல இருப்பாருங்கிறாங்க. அது இல்லாம இன்னொருத்தர் டென்னிஸ் பால் ஆடுறவர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க டெல்லியில இருந்தோ, டெல்லி பிரீமியர் லீக் வந்து டென்னிஸ் பால் லீக்ல ஆடுற டென்னிஸ் பால் பவுலர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க நெட்ல. ஓகே. அவர் என்ன, பேட்டிங் ஏதோ அடிச்சிருக்காரு, 338 ரன் அது அடிச்சிருக்காரு, பவுலிங் ஏதோ 33 விக்கெட் எடுத்திருக்காராம். அவரே நெட் பவுலரா ஏதோ எடுத்திருக்காங்க, எதுக்குன்னே புரியல. இல்ல அவங்க கேகேஆர் எப்போதுமே நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த சுயான்ஷு சர்மாவே ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணோம்னா, டாமினன்ட் ரோல் ரசலுக்கு கொடுக்கணும், பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அது கொடுத்தா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், அது கதி மோட்சம். இல்லைன்னா ரசல்ல மாதிரி ஒரு ஆளை உள்ள வச்சுட்டு அவரை அன்லீஷ் பண்ணாம வச்சிருக்கிறது அர்த்தமே இல்ல. பேட்டிங்ல மேட்ச் வின்னர் 11ல வச்சுட்டு if you don't utilize and give him only 8 balls or 10 balls and you have 7 wickets down, அவர் என்ன பண்ணுவாரு எனக்கு புரியல. ரஹானே வந்து 1 down 2 down வரக்கூடாது, ஓப்பனிங் தான் வரணும். ஏன்னா அவர் பேஸ் அந்த பால் போகணுன்றனால ஓப்பனிங் வந்துரு. நீ குர்பாஸா வேண்டாம், தேவையே கிடையாது. ரகுவன்ஷி அனுப்புறதுக்கு ரசல் அமிச்சிரு. அப்படி ரகுவன்ஷி நம்பர் 3 ரகுவன்ஷி வரட்டும், நம்பர் 4 ரசல் அமிச்சிருன்றேன் நானு. இல்ல ரிங்கு வரணும், அவங்க பின்னால் ஆடிட்டுன்றா. See what happens is, if you give 60 balls டீமுக்கு தான் இருக்கு, 10வது வராச்சு ரசலுக்கு, he will maximum play 25 balls. You see 25 balls கொடுக்கலாம் ரசலுக்கு. அப்புறம் எப்படி பண்ணுவார் கேம் அவரு? அதே மாதிரி பவுலிங் கொடுக்கணும். 25 balls முதல்ல ஒரு 4-5 பால் டிஃபென்ஸ் தான் ஆடுவார், தட்டி கிள்ளி முதல்ல அப்படி ஓடி கீடி கையில அப்படி சுத்தி கித்தி நிப்பாரு. அப்புறமா தான் 4 ஷாட் 4 சிக்ஸ் போதும்ல, உனக்கு மேட்ச் அப்படியே மாறும்ல. ஆப்போசிஷன் வந்து நான் பண்ணுவான் மிடில் ஓவர் நின்னாக்கா யாரை போட வைக்கிறேன் உங்க டைலமா இருக்கும். அது இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மேட்ச் வின்னர் வந்து இப்ப நீங்க பாருங்க, வின் பண்ண டீம் எல்லாம் எடுத்து பாருங்க, ஓவர் 18 years. இஃப் யூ see மும்பை, நடுவுல வந்து பொல்லாடோ பாண்டியாவோ நிப்பான், யார் போட வேண்டிய தெரியாது.
அதே மாதிரி MS தோனி பீக்ல இருக்கும்போது MS தோனி சுரேஷ் ரெய்னா நிப்பாங்க, யார் போடுறதே தெரியாது 10th ஓவர்ல. அதே மாதிரி நீ வந்து இஃப் யூ யூஸ் ரசல், இட் இஸ் டிஃபிகல்ட். இவ்வளவு டைலமா, யார மெயின் போர்டர் போட்டுடலாமா இப்பயே. அது ஏன் அதை வச்சுட்டு திண்டாடுறாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம இப்ப சம் டீம்ஸ் தே டோன்ட் ஹேவ் எனிபடி டு ப்ளே பேக். இப்போ வந்து தோஸ் டேஸ் தோனி யூஸ் டு டேக் a ரிஸ்க். யூ வில் சே, அந்த இவன் சொல்லுவான், பத்ரி சொல்லுவான், 12th ஓவர் ஆயிடுச்சுன்னாக்க தோனி துடிப்பாராம் அப்பலாம். ஹே நில்லுன்னு வரான், விக்கெட் விழுன்னு வச்சுக்கோ, பேஜார இருக்கு, நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மியா டென்ஷனா வரான் உள்ள, தெரியல. So he was that much confident those days. I mean, we have seen. அந்த மாதிரி யூ ஷுட் பேசிக்கலி டீமுக்கே 50-45 பால் தான் இருக்கியானாக்கா எப்படி அவனுக்கு புரியவே இல்லை எனக்கு. அண்ட் வாட் யூ வில் டூ ரசல். அனதர் திங், பின்னால தோனிக்கு பலம் பின்னால் ஆளே கிடையாது இந்த டீம்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், அவன் இன்னொருத்தன் இருக்கான், ரமன்தீப் சிங், அவன் தான் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பின்னால் ஆடுறதுக்கு. இன்னும் பயம் உங்களுக்கு தெரியல. அண்ட் யூ see ரிங்கு சிங் as well as வெங்கடேஷ் ஐயர், they can தள்ளியும் ஆடலாம் அடிச்சும் ஆடலாம் ரெண்டு பேரும். இன்னிங்ஸ் ஹோல்ட் ஆகுதுனாக்கா they can hold the team. பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஃப்ரீயா ஆடுவாங்க சொல்லிருக்கேன்ல. அவங்கள வெங்கடேஷ் இவரே சொல்றாரு, ஸ்ரேயஸ் ஐயரே, எங்க டீம்ல நிறுத்தி ஆடுறதுக்கே எங்களுக்கு தெரியலங்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே அக்ரெசிவ் டைப், நல்லா டச்ல இருக்காங்க, ஃபியர்லெஸ் ஆடுறாங்க. there is no reputation. if you see right from the top, ரெப்புடேஷன் கிடையாது அவங்களுக்கு, ஃப்ரீயா ஆடுறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன ஆயிடுச்சு, பாண்டிங்க்கு செட் ஆயிடுச்சு. பாண்டிங் if you see his heydays in Australia also, they will play like that only. ஹேடன், லேங்கர் மரணி அடிப்பாங்க, கவலைப்படாம. நான் வந்து வேர்ல்டு கப் 99 பார்த்தேன், அந்த யூ டிராப் த கப் மீட் அந்த கேம்ல. பாண்டிங் they were chasing 270-280 against South Africa. There was some 30 or 40 for 3 11 overs. ஓகே, 40 ஓவர்ல எவ்வளவு அடிக்கணும், 210 அடிக்கணும் இங்கிலாந்து கண்டிஷன்ல. ஃபர்ஸ்ட் பால் குத்துவார் அந்த எல்வர்த்தின்னு ஒருத்தர், பிடிச்சி உள்ள சொருகுவாரு 6, தெரியுங்களா. நானும் அசைப்படும், என்ன எவ்வளோ, அதாவது ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், அதான் அந்த அக்ரஷன் அவரு. அது சொல்றேன், அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு இருக்கு. இட் வில் ஒர்க் ஃபார் தம். அந்த அக்ரஷன் தான் வில் அண்டூ தி டீம் தோணுது. கரெக்ட். ஆமா அது இருக்கு. பட் ஆனா அவங்க நடுவுல யாராவது ஆடி கொடுத்துறாங்கன்னா போதும். அதான் நான் சொன்னேன், வதேரா பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. 10 நடுவுல 10-20 பால் யாராவது ஸ்டடி பண்ணி கொடுத்துறானாங்க அந்த டீம் எங்கேயோ போகும். அந்த சசாங் சிங் நல்லா ஆடுறாரு, அந்த ரோல் நல்லா. ஆமா வந்து இல்ல, பட் அவர் வரும்போது நிறைய விக்கெட் விழுந்துருது. இவங்க என்ன பண்ணணும், அவ்வளவு விக்கெட் விழுந்துடக்கூடாது, அதான் சொல்ல வரேன் நான். ஆனா ஒண்ணு, ஸ்ரேயஸ் ஐயர் 30 பால் ஆனா வின்னுவான் அவங்க. It all depends on 15-20 balls Shreyas Iyer plays. That's it. இங்கிலீஷ் இன்னைக்கு ஆடுவாரா? ஆடுவாரு, டெஃபினட்டா ஆடுவாரு. இன்னைக்கு மேக்ஸ்வெல் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோயினிஸ் பதிலா, ஏன்னா விக்கெட் லோ ஆகும்ல, ஆஃப் ஸ்பின் டக்குன்னு பேஸ் அந்த ஸ்டம்பில் அடிக்கும் அவர் போடுற ஆஃப் ஸ்பின். கல்கட்டா உருளும் பிச்சாய். ஸ்கோர் இது ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 180 வரும் கல்கட்டா. Normal score 180, 190. And I expect KKR to win today because they will come with a different plan, hopefully, and it should work. See, எல்லாருமே நல்லா தான் ஆடுறாங்க அதுல. It is not the question of just gelling and winning a game. அங்கதான் they miss. One or two players, இப்ப என்ன ஆச்சுன்னா, one or two players through their individual brilliance, they're able to carry that team home. Yeah. இல்ல, ஒருத்தரான போதும், ஒருத்தராடி ஒருத்தர் போலிங் போட்டா போதும். சக்கரவர்த்தி போலிங் போட்டு நாராயண அடிச்சாவே மேட்ச் வின்னு, ரிங்கு சிங் அடிச்சா மேட்ச் வின்னு, ரசல் அடிச்சா மேட்ச் வின்னு. ஒன் பிளேயர் கேன் கேரி தி டீம் ஆக்சுவலி. அந்த மாதிரி they have got so many players. நான் என்னோட ஸ்கோர் வந்து 170 போகும். லோவர் சைடு, லோவர் தான் வரும். 180 வருமா? 180 வந்துருவாங்க. ஏன்னா அவுட்ஃபீல்ட் பறக்கும் அங்க. கல்கட்டா அவுட்ஃபீல்ட் வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும், அங்க டியூ ஃபேக்டர் இருக்கும் இன்னைக்கு ஷூரா. சரி, பாப்போம் ஸ்ரீதர். யா, ஷூர். ஓகே, தேங்க்ஸ். யா, தேங்க்யூ.